சார் நான்லாம் சாம்பார் வச்சா மணக்கும் சார். ஆமா, ஏன்னா ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போயிடுது. 7 ஊருக்கு மணக்கும். ஆனா உண்மையிலேயே ஆமா சார், இவங்க போன வாரம் பொங்கல் வச்சு இறக்குனாங்க. ஆமா சார். இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சண்முகா சினிமா தேட்டர்ல இருந்து குப்பு 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 குப்புன்னு 16 பேர் சேர்றாட்டோல வந்து மொந்து நுழி, அக்கா எனக்கு கொடுக்கா பொங்கலை வரிசை வாங்க இந்தம்மா ஏன்டா அப்படி ஓட்டிட்டு வாங்குறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன். அவங்க அந்த தேட்டருக்காரங்க சொல்ல இதில் போஸ்ட் ஓட்டுனா தென்ன கிளியாதுன்னு அப்படின்னாங்க. பசையை கிண்டி வச்சுட்டு என்ன பகுமானம் பண்ணிக்கிட்டு இப்படியே சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஒரு பயிலும் வர மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே காக்கா நீங்கெல்லாம் பொங்கல் வைப்பீங்கல்லக்கா, என் வீட்டிலலாம் பொங்கப்பானையை வச்சாலே என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமாக்கா, என்னை பார்த்து பாரதி பொங்கப்பானையை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போ, பாரதி பொங்கப்பானையை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போன்னு என்ன அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். நான் கேட்டேன், ஏன் மாமா நான் பொங்கப்பானையை வச்ச உடனே வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சிருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமாண்ணா? என்ன அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு? இது என்னம்மா உன் குடும்ப விஷயத்து இப்படி என்ன சொன்னார் தெரியுமாக்கா, என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்கப்பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார். தூக்கி எங்களுக்கு கிணத்துலேயே போட்டுக்கலாமா நீங்க? உண்மையிலே இந்த இடத்துல பேச வேண்டியவன் நான். நீங்களா? எங்க வீட்டுல சாம்பார் வச்சா என்னை குடும்பமே கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. உங்களையா? ஆமா, உள்ள தூக்கி போட்டோம். ஏன்னா நான் தான் அந்த வீட்டுல பெரிய பருப்பு. பிரமாதமா பண்ணுவோம். நம்ம வேல் மோட்டார்ஸ்ல உங்க பைக் எந்த மாடலா இருந்தாலும் அது சிறந்த முறையில சர்வீஸ் பண்ணி கொடுக்கறாங்க. உங்க பைக்கு பைக் இன்சூரன்ஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க. மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.